தாத்தா, நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி தெரியுங்க தாத்தா. ஏரோப்ளேன் டிரைவர் ஏரோப்ளேன் டிரைவர் மாதிரிக்கிறீங்க தாத்தா. என்னது ஏரோப்ளேன் டிரைவரா? அவங்களுக்கு பைலட்டுமா, அவங்களுக்கு பைலட்டு சொல்லுவாங்க. அதான் தாத்தா, நீங்கள் ஏரோப்ளேனில் பைலட்டு மாதிரி தெரியுங்க. பைலட்டுனாவே ஏரோப்ளேன் ஓட்டுறவங்களுக்கு பேர் தான் பைலட்டு. ஏரோப்ளேன் ஓட்டுற பைலட்டு அப்போ மாட்டு வண்டி ஓட்டுறவங்க கூட பைலட் இருக்காங்களா என்று கேட்க தோன்றும். தாத்தா, நீ என்ன தாத்தா நீங்கள்? ஓகே தாத்தா, நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அதாவது ஒருத்தர் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் எப்படி தாத்தா தெரிந்து கொள்வது? சொல்லுங்களே. நாம் அதற்கு முன் அவரை ஒரு முறை நாம் பார்த்திருக்க வேண்டும். அப்போது தான் மற்றொரு முறை அவரை பார்க்கும்போது இவர் இன்னார் இன்னார் அவுட்டார் இன்னார் அவுட்டார் போட்டார் கோர்ட்டார். தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் பேசுகிறத பார்த்தா ரொம்ப நல்லா பேசுங்க, அடுக்க முடியல. ஓகே, அந்த மாதிரி நாம் ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அதற்கு முன் நாம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும். அப்போதுதான் இவர் இன்னார், நமது அத்தை என்று வைத்துக்கொள்வோம், அல்லது மாமா என்று வைத்துக்கொள்வோம். அவர் ஒரு முறை யார் அவர் வந்து இவரை காட்டி இவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. இந்த குழந்தைகளை கேட்டால் தான் சொல்லுவாங்க. இவர் யார் தெரியுமானாக்கா தெரியாதுன்னுவாங்க. ஏன் தெரியாது என்று சொல்கிறார்கள் என்றால் இதற்கு முன் அவரை அத்தையையோ மாமனையோ இவர்கள் பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் இவர் யார் தெரியுமானாக்கா மாமா, அவங்க அத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன் அவர்கள் நாம் பார்த்திருக்காமல் இருந்தால் இவர்கள் யாருமா என்று கேட்டால் ஒன்றும் அறியாத குழந்தைகள், உண்மையை பேசக்கூடிய குழந்தைகள் என்ன சொல்ல தெரியுமா? ஐ டோன்ட் நோ. அப்புறம் அவங்க கதை சொல்லுவாங்க, பாருமா இந்த காலத்து பசங்கள்லாம் சொந்த பந்தம் எல்லோரும் மறந்துட்டுருக்கிறாங்கன்னு. அது எப்படி மறந்துட்டுருக்குவாங்கன்னு சொல்ல முடியும்? உங்களை இதற்கு முன்னே இந்த குழந்தை பார்த்ததில்லை, அதனால்தான் அது உண்மையை பேசுகிறது. எப்போதும் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை சொல்லுகிறது என்றால் அது உண்மையாக இருக்க வேண்டும். குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது. அப்படி தெரிந்திருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது பாப்பா அப்படின்வாங்க. அதே தான் 10 கற்பனையிலையும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லையும் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் வருகிறது. அதில் பொய் சொல்லாமல் இருப்பாயாக அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை இவர்களை பார்த்து இவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்றால் அது சரியான பதில். அப்படி இருக்கும்போது ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களை அதற்கு முன் பார்த்திருக்க வேண்டும். ஓகே குழந்தை செல்வமே, ஓகே, நீங்கள் நான் சொல்வதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் புரிந்து கொண்டேன்.